சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பிரச்சனை நடக்கும், அப்புறம் அந்த கோவம் குறைஞ்ச உடனே பிரச்சனை சரியாயிடும் சொல்லுவாங்க. ஆனா இந்த கோவம் அப்படி சரியாகாதுப்பா. இந்த வீட்ல செவந்தி இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வரவே வராது. வேற யார வேணாலும் நான் மன்னிச்சிருவேன், ஆனா இவளை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இத பாருமா, செவ்வந்திய பேசுற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது. இன்னும் ஒரு வார்த்தை அதை பத்தி பேசுன, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப என்ன, அப்பத்தா கைமண பிசினஸ் உன் கூட சேர்ந்து நடத்தக்கூடாது அதானே? பரவாயில்ல, நாங்க சிங்கப்பூர்ல தான் பிசினஸ் பண்ணணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. அதுவா வந்துச்சு, இப்போ உன்னால போகுது, போகட்டும். இத பாரு, அதுக்கெல்லாம் பயந்து நாங்க இல்லம்மா. நான் இந்த ஊருக்கு வரும்போது கையில 10 பைசா கிடையாது, வெறுங்கையோட தான் வந்தேன். சொந்தமா ஒரு வீடு இல்ல, நிரந்தரமா ஒரு வேலை இல்ல. எனக்கு எங்க வேலை கிடைக்குதோ அங்க ஒவ்வொரு ஏரியாவா வீட்டை மாத்திக்கிட்டே அலைஞ்சேன். அதுக்கப்புறம் நிரந்தரமா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு வீட்டை வாங்கி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் குடும்பம் தழைச்சு நிக்குதுன்னா சும்மா இல்லம்மா, அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கு. சும்மா எடுத்தவங்க அவுத்தோம்னு பேசிடக்கூடாது. டேய் சும்மா இருடா. இதெல்லாம் எதுக்கடா அவகிட்ட சொல்லிக்கிட்டு? தெருவுல கிடந்தவளை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சவ நம்ம செவ்வந்தி. அந்த நன்றியே இல்லாம பேசுறா. அவளை பார்க்க மாட்டாளாம். செவ்வந்தி இந்த வீட்டுக்குள்ள இருந்தா வரமாட்டாளாம். யார் இவளை கூப்பிட்டது? நன்றி கட்டவளை. நீ எதுக்கடி இந்த வீட்டுக்குள்ள வரணும்? வியாபாரத்தை கெடுத்துட்டல்ல, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, பத்திரத்தையும் கிழிச்சு போட்டுட்டல்ல. நீ இப்ப கிழிச்சு போட்டது பத்திரத்தை மட்டும் இல்லடி, எங்களோட மனசையும் தான். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புடி, இப்பவே கிளம்புடி இங்க இருந்து. என்னங்க கிளம்புங்க. இங்கே இருந்தோம்னா இவங்க ஏதாவது பேசி நம்மள கன்வின்ஸ் பண்ணுவாங்க, இல்ல நம்ம கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க பண்ண தப்பா அவங்க உணரவே மாட்டாங்க. இந்த செவந்தி இருக்கிற வரைக்கும் யாரையுமே உண்மையா இருக்க விட மாட்டா. வாங்க போலாம். போடி போ, அங்கேயாவது ஒழுங்கா வாழ கத்துக்க. வந்துட்டா. செவந்தி, நீ எதுக்கடி கவலைப்படுற? நீ நல்ல மனசோட அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்க. ஒன்னும் பண்ண முடியாது, விடு. நீ எதை நினைச்சு கண் கலங்கிட்டு இருக்க? கெட்டது பண்ணியிருந்தா உடனே புரிஞ்சிருக்கும். நீ நல்லதாண்டி பண்ணிருக்க. அது புரியறதுக்கு அவளுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அவள்லாம் ஒரு நாள் வந்து உன் காலில் விழுந்து அழுவா பாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் அப்பவே சொன்னேன். என் பேச்ச யாரு கேட்டீங்க? செவ்வந்தி செவ்வந்தின்னு அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. ஏய், இங்க ஏற்கனவே நடக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாத உனக்கு? நீ வேற ஏற்றி விட்டுட்டு இருக்கியா? சுமாரு போ உள்ள. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் அந்த உமாபதி தான் காரணம். அவனை நேர்ல போய் பார்த்து 4 வார்த்தை கேட்டா தான் சரியா வரும். இதை இப்படியே விடக்கூடாது. அண்ணி போன் பண்றாங்க. அண்ணி சொல்லுங்க. அண்ணி. லட்சுமி, உன் மருமக என்ன இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா? என்ன நீ சொல்றீங்க? யாரு? அர்ச்சனாவையா சொல்றீங்க? வேற யாரு? உன் மருமக அர்ச்சனா தானே? என்ன அண்ணி, அவ என்ன பண்ணா? இப்பதான் செவ்வந்திய வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. என்னடா பண்றதுன்னு இருந்து எங்களுக்கு ஒரு தொழில் தான் இருக்கு. அந்த தொழிலை கெட்டியா பிடிச்சுக்கலான்னு நினைச்சா இப்ப அந்த ஆசையிலேயே மண்ணள்ளி போட்டுட்டா. என்ன அண்ணி, என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? உன் மருமகளும் சிவாவும் தான் வந்துட்டு போனாங்க. அர்ச்சனாவும் சிவாவும் அங்க வந்தாங்களா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. உன்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? அப்பத்தா கைமணங்கிற பேர்ல நம்ம பண்ற தொழில நிறுத்திட்டு போலான்னு வந்திருக்காங்க. அப்பத்தா கைமணம் பிசினஸ் நிறுத்துறதுக்காக வந்தாங்களா? ஆமா லட்சுமி, 2 பேருமா வந்து இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் வியாபார சம்பந்தமா எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லைன்னு பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு போறா. ஐயோ, கொஞ்ச நேரமா இந்த வீட்ல எல்லார் கூடயும் சண்டை. என்ன அண்ணி இதெல்லாம்? என்ன
சித்தி என்னை எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறீங்களா? என்ன ஹாஸ்டலா? என்ன சொல்ற மது? இல்ல சித்தி, என்னை எங்கேயாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சிடுறீங்களா? ஹாஸ்டல்ல சேர்த்து விடணுமா? எதுக்கு ஹாஸ்டல்ல சேர்த்து விடணும்? ஏன் அப்படி சொல்ற? இல்ல சித்தி, என்னாலதான் எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நேத்து செவந்தி கூட சண்டை, உங்களுக்கும் லக்ஷ்மி பாட்டிக்கும் சண்டை, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இதுக்கு பேசாம ஹாஸ்டல் போயிட்டேன்னா நீங்க யாரும் சண்டை போட மாட்டீங்கல்ல? மது, நீ ஹாஸ்டலுக்கு போயிட்டா நாங்க சண்டை போட மாட்டோம்னு யார் சொன்னா? நீ ஏன் கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்ளோ பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன திடீர்னு ஹாஸ்டல் போகணுங்கிற? மது, இங்க பாரு, யாராச்சும் உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? என்ன பாரு மது, சொல்லு, யார் என்ன சொன்னாங்க உன்கிட்ட? இல்ல சித்தி, யாரும் ஒன்னும் சொல்லல. இங்க பாரு, நீ உண்மையாவே என்ன சித்தியா நினைச்சனா என்கிட்ட எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது, சரியா? சரி சித்தி. இப்ப சொல்லு, யாராவது உன்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல உன்னை பத்தி ஏதாவது பேசினாங்களா? யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க, நீ என்ன சொன்னாங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. இல்ல சித்தி, லக்ஷ்மி பாட்டியும் தாத்தாவும் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாம் அந்த மதுமிதாவால வர்றதுங்க. அந்த பொண்ணு அர்ச்சனாவோட அக்கா பொண்ணுன்னு சொல்லி இங்கே இருந்துட்டா. இவ அக்கா பொண்ணு இல்லாதப்பவே அவளுக்காக தான் வாழ்றேன், அவளுக்காக தான் வாழ்றேன்னு அடிச்சுக்கிட்டு கிடந்தா. இப்போ அக்கா பொண்ணுன்னு ஒருத்தி கிடைச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. இதுக்கப்புறம் இவ குழந்தை பெத்துக்குவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாதுங்க. மதுமிதா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவ குழந்தை பெத்துக்கவே மாட்டா. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. நான் போயிடுறேன் சித்தி. ஏதாவது ஹாஸ்டல்ல இருந்தா கூட போதும். நான் முன்னாடியும் அப்படித்தானே இருந்தேன், இப்ப கூட அப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு அதெல்லாம் பழகிடும் கொஞ்ச நாள்ல. என்ன மது, உன்னை ஹாஸ்டல்ல விடுறதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் சண்டை போட்டு கூட்டிட்டு வந்தேன்? அவங்க ரெண்டு பேரையும் ஒரு நிமிஷம் வர. சிவா, சிவா, இதோ வர அர்ச்சனா. இரு. என்ன அர்ச்சனா, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? இங்க பாருங்க சிவா, உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் என்ன பிடிக்கல, மதுமிதாவை பிடிக்கல அப்படின்னா ஓப்பனா என்கிட்ட சொல்ல சொல்லுங்க. குழந்தை காதுல கேக்குற மாதிரி அவங்க ஏதேதோ பேசிருக்காங்க. அத கேட்டுட்டு வந்து இந்த ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்கன்னு சொல்றா. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? இப்படிதான் ஒரு குழந்தை மனச காயப்படுத்துவாங்களா? அவ எவ்வளவு ஃபீல் பண்ணி கேக்குறா தெரியுமா? இந்த ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்க சித்தி, என்னால தானே இவ்வளவு சண்டையோன்னு கேக்குறா. என்ன மது, என்ன ஆச்சு? திருப்பி திருப்பி அவகிட்டே இதை கேட்டா அவ கஷ்டப்படுவாள்ல. உங்க அம்மா தான் சொல்லிருக்காங்க மதுவால தான் பிரச்சனை அப்படின்னு. அத கேட்டுட்டு வந்துதான் இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. உங்க அம்மாக்கு கொஞ்சம் ஆச்சு. ச்சே, என்ன சிவா அவங்க என்னை ஏன் இப்படி திட்ட வைக்கிறாங்க? குழந்தைக்கு கேக்குற மாதிரி இப்படிதான் பேசுவாங்களா? உங்க அம்மா கிட்ட நான் கேட்க தான் போறேன். அர்ச்சனா விடு அர்ச்சனா, தேவையில்லாம திரும்ப திரும்ப சண்டை போடாத. இப்ப என்ன, எங்க அம்மா அப்படி ஏதோ சொல்லிட்டாங்க, விட்டுறேன். நீ செவந்தி அக்கா கூட சண்டை போட்ட, அந்த கோவத்துல அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி கோவத்துல சொன்னதெல்லாம் எடுத்து பேசினா அப்புறம் இப்படியே பெருசாயிட்டே போகும். பேசாம விட்டுறேன். மதுமா, நான் சொல்றேன், நான் சொல்றத கேளு. நீ இந்த வீட்டுல தான் இருக்க போற, எங்க கூட தான் இருப்ப, புரியுதா? நாங்க உன்னை வளர்த்து படிக்க வச்சு கண்டிப்பா பெரிய ஆளாக்கிடுவோம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ படி. எங்க போய் படிக்கணுமோ எல்லாத்துக்கும் நான் செலவு பண்றேன். நாங்க கூட இருந்து பாத்துக்கிறோம். நீ ஹாஸ்டல்ல எங்கேயும் போக வேணாம். நீ எங்க கூட தான் இருக்கணும், சரியா? எங்க கூட இருக்கிறதுக்கு உனக்கு ஓகே தானே? ஓகே சித்தப்பா. அவ்வளவுதான். உனக்கு ஓகேனா போதும், வேற யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை.
எங்களுக்கும் ஓகே, உனக்கும் ஓகே. இதுக்கு மேல வேற யாரு வேணும்? பாட்டி ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாங்கம்மா. கொலை எரியுது சித்தி, கழுத்து வலிக்குது பாட்டி. மது, மது, ஏங்க மதுக்கு அம்மா போட்டிருக்குங்க. பாத்தீங்களா, செவந்தி கரெக்டா தான் சொல்லிருக்கா. அவளுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ தோணி இருக்குங்க. அதனாலதான் வந்து கதவை தட்டி இருக்கா. அதை விட்டுட்டு அவ சொல்றத கேட்காம. ஏமா, யாராவது ஏதாவது சொன்னா கொஞ்சமாவது மதிப்பு கொடு. இந்த நேரத்துல அவ கிளம்பி வந்து குழந்தைக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்க பாருங்கன்னு சொல்லி அழறா. மனசாட்சியே இல்லாம நீ இப்படி நிக்கிற. அம்மா போட்டிருக்கா. நில்லு. சும்மா சாக்கெல்லாம் சொல்லிட்டு உள்ள வர வேண்டாம். அம்மா போட்டிருக்குதான், அத நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் தெரியும். அர்ச்சனா, அம்மா போட்டிருக்குன்னா உடம்பெல்லாம் வேப்பிலையால மூடி வைக்கணும். வேப்பிலையோட காத்து பட்டாதான் கொஞ்சம் குறையும். உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகணும். அவளுக்கு எதுவுமே சாப்பிடறதுக்கு கொடுக்க வேண்டாம். 3 வேளையும் இளநீர் மட்டுமே கொடுங்க. அப்பதான் சீக்கிரம் சரியாகும். கடவுளே, இவளை இங்க விட்டுட்டு போய் நான் எப்படி அங்க இருக்கிறது? சிவா, நான் வேணும்னா மதுவை கூட்டிட்டு போவா. அவளுக்கு சரியான உடனே திருப்பி கூட்டிட்டு வந்து விட்டுடுறேன். இது பாரு, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இருக்க முடியும். அம்மைக்கு நாங்களே மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கிறோம். அம்மா, நான் வேணும்னா கூட உதவிக்கு இங்கே இருந்துட்டுமா? இங்க 4 பேர் இருக்கோம். ஒரு குழந்தைய பாத்துக்க 4 பேர் போதும். கிளம்புன்னு சொல்றேன்ல. அத்தை, அவளுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எத்தனை தடவை தான் சொல்றது? செவந்தி, நீ போமா, நாங்க பாத்துக்கிறோம்மா. நான் தான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை வச்சு போ. அம்மா, கொஞ்சம் பாத்துக்கோங்க. சின்ன புள்ள பாவம், தாங்க மாட்டா. கவலைப்படாதம்மா, என்னோட பேத்தி இவ. நான் பாத்துக்க மாட்டேனா? நீ போ. ஒன்னும் இல்லடா. பாத்தீங்களாங்க, எங்கேயோ தூங்கிட்டு இருந்தவ புள்ளைக்கு என்னமோ ஆச்சுன்னு இங்க வந்து பாத்துட்டு போறா. பக்கத்துல தூங்கிட்டு இருந்தவளுக்கு ஒண்ணும் தெரிய காணும். ஒன்னும் ஆகாது. என்ன, யாரையும் ஆளை காணோம்? இன்னும் எந்திரிக்கலையா? செவந்தியை காணோம், எங்க போனா? இவங்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்குங்க. நந்தினி, நந்தினி, ஏ அரவிந்த், டேய் எழுந்திரீங்க, நேரமாச்சு பாரு. ஏன் உங்க அம்மா வந்து எழுப்பினாதான் எந்திரிப்பீங்களா? எந்திரிங்கப்பா. பாட்டி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா? போ தேவையில்லையா? எந்திரிங்க. டீ வச்சிருக்கேன், எந்திரிச்சு முதல்ல கிளம்புங்க. எந்திரிப்பா, முகத்தை கழுவிட்டு டீ வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. செவந்தி எங்க போயிருப்பா? எங்கம்மா போயிட்டு வர? இவ்வளவு நேரம் ஆச்சு, குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. உன்னை காணுமேன்னு நினைச்சு பார்த்தேன், வெளியில இருந்து வர. சிவா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் அத்தை. சிவா வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஆமா அத்தை. ராத்திரி ஒரு கெட்ட கனவு. மதுவுக்கு ஏதோ ஆன மாதிரி நான் ரொம்ப பயந்து போய் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் தூக்கமும் வரல, நானும் எந்திரிச்சிட்டேன். சரி, உங்க யாரையும் இந்த நேரத்துல எழுப்ப வேண்டான்னு நானே போய்
மதுவை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போயிட்டேன். இந்தா. மது, நான் புடிச்சுக்கிறேன், நீ அப்படியே குடி, சரியா? குடிச்சிட்டு படுத்துரு. சித்தி முடியல சித்தி, தொண்டெல்லாம் வலிக்குது. மது கண்ணா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிடா, அப்பதானே சீக்கிரம் சரியாகும். ப்ளீஸ் என் செல்லம்ல. இந்தா. தொண்டை வலிக்குது சித்தி, போதும் நான் படுத்துக்கிறேன். சரி, படுத்துக்கோ. அர்ச்சனா, கொஞ்ச நேரம் காத்து வர மாதிரி வீசிக்கிட்டே இரு அர்ச்சனா. சரி. செவந்தி, இந்த தண்ணி எடுத்து கையில 3 தடவை சுத்திட்டு சாமியை வேண்டிட்டு சாப்பிடு. சாப்பாடு போட்டு சாப்பிடுறியாமா? இப்படி சாப்பிட்டா அக்காவுக்கு சரியாயிடுமாமா? சரியாயிடும்டா. அம்மன் சன்னதியில உட்கார்ந்து தானே வேண்டிக்கிறோம். அம்மா கண்டிப்பா சரி பண்ணிடுவா. ஏமா, நானும் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து கேட்டா சாமி சீக்கிரம் மதுக்காவை சரி பண்ணிடுல. இதெல்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் தாண்டா இதெல்லாம் நீ பண்ணணும். இப்ப நீ சின்ன குழந்தை இல்ல, இப்ப நீ எதுவும் பண்ண வேண்டாம். பாட்டி சொல்றாங்கல்ல, அதேதான். நீ பெரிய பிள்ளையாயிட்டு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், உடம்பு சரியாகணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணனா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும். இப்ப வேண்டாம், மதுவாக்காக்காக நான் பண்ணிக்கிறேன், சரியா? சரிம்மா. செவந்தி, மதுமிதாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. அவதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிக்கிட்டு வர்றாள்ல. ஏமா இப்படி உன்னை வருத்திக்கிற? யோசிச்சு பாரு, இதையெல்லாம் பண்ணணுமான்னு. ஆமா செவந்தி, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கோயில் முழுக்க சுத்தி வர்றது
கொஞ்சம் கஷ்டம்மா, யோசிச்சு பாரேன். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லாத. பாவம் மது, உடம்பெல்லாம் கொப்பளம் வந்து படுத்திருக்கா. அம்மாடி செவந்தி, எந்திரிம்மா, கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், மெதுவா எந்திரி. கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் படுத்துக்க. எனக்கு வேண்டாம் அத்தை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எப்ப கேட்டாலும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னா எப்படிம்மா? நீ இப்படி சாப்பிடாம உக்காந்துட்டு இருந்தா எப்படிம்மா? கொஞ்சம் சாப்பிட்டா தானே தெம்பு வரும். வேண்டாம் அத்தை, ரொம்ப டயர்டா இருக்கு, சாப்பிட முடியாத மாதிரியே இருக்கு. சொல்லு லட்சுமி. மா, மதுமிதாவுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. நேத்திய விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டிருக்கா, கொஞ்சம் தெம்பாவும் இருக்கா. தூங்கும்போது கொஞ்சம் அந்த அனத்தல் இல்லாம தூங்குறாம்மா. அவ நிம்மதியா தூங்குறத பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கொப்பளம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு, பெருசா காணும். அந்த தழும்பு மட்டும் இருக்கு. அந்த தழும்பெல்லாம் கொஞ்ச நாள் ஆனா சரியா போயிடும். அதுக்கெல்லாம் நிறைய மருந்து இருக்கு, அதை தடவி விட்டா போதும். அவ நல்லா இருக்கால்ல, அத கேக்கறதுக்கு எனக்கு நிம்மதியா இருக்குடி. அர்ச்சனா கூட இன்னைக்கு மதுமிதாக்கு தண்ணி ஊத்திடலான்னு சொன்னாமா. அப்படியா? தண்ணி ஊத்துற அளவுக்கு அவ தேறி வந்துட்டாளா? ரொம்ப சந்தோஷம்டி. நீ ஒண்ணு பண்ணு, தண்ணி ஊத்தும் போது வேப்பலையும் மஞ்சளையும் தண்ணியில போட்டு ஊற வைக்க சொல்லு, புரியுதா? இந்த அர்ச்சனா சொன்னா கேப்பாளா என்னன்னு தெரியல, நீயே கூட இருந்து பாத்துக்கம்மா. சரிம்மா, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நானும் செவ்வந்தி கிட்ட சொல்றேன்டி. மா, செவ்வந்தி எப்படிமா இருக்கா? அவளும் கொஞ்சம் முடியாம தான் கிடக்குறா. மதுவுக்கு நல்லாயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவளும் நல்லாயிடுவான்னு தான் நினைக்கிறேன். மதுவுக்கு நல்லாயிருச்சுன்னா செவ்வந்திக்கு தெரிஞ்சிரும் அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத இவதானே கண்டுபிடிச்சா. இதுங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம். சரி லட்சுமி, நீ கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோ. சரிம்மா, செவ்வந்திய கேட்டேன்னு சொல்லுங்க. சரி சொல்றேம்மா, நான் வச்சிடுறேன். முடியற வரைக்கும் சாப்பிடு, கொஞ்சமாவது சாப்பிடு. வேண்டாம் அத்தை. ராஜே, இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. இவளுக்கு இவ புள்ளைய பாக்கணும். அவ மூஞ்சிய பார்த்தா இவ தானா சரியாயிடுவா. என்னத்த சாப்பிடாம இருந்தா எப்படி அத்த? கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் கேப்பா. ராஜி, இப்பதான் லட்சுமி கிட்ட பேசினேன். மதுவுக்கு ஓரளவு பரவாயில்லையாம், தண்ணி ஊத்திரலான்னு இருக்காங்களாம். அதனாலதான் சொல்றேன், நீயும் அண்ணாமலையும் லட்சுமி வீட்டுக்கு போய் அர்ச்சனா கிட்ட பேசி மதுவை கூட்டிட்டு வந்துருங்க. அந்த புள்ள மூஞ்ச பார்த்தாலாவது இவளுக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன். அதுதான் இவளோட நோய்க்கு மருந்தே. அதை விட்டுட்டு நீங்க அவளை சாப்பிடுன்னா பசிக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. சும்மா நேரத்தை வீணாக்காம நீயும் அண்ணாமலையும் போய் மதுவை கூட்டிட்டு வர வழிய பாருங்க. சரிங்க அத்தை, நான் அவர்கிட்ட பேசிட்டு கூட்டிட்டு வரேன். நீங்க இந்த கஞ்சியை கொடுங்க, நான் கொடுக்கறேன். செவ்வந்தி, சும்மா பசிக்கலன்னு இருக்காத, ஒரு வாய் சாப்பிடு. நல்லா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. என்னங்க, கொஞ்சம் லக்ஷ்மி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? அங்க எதுக்குமா போய்கிட்டு? செவந்தி இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. மது போய் கூட்டிட்டு வந்து பார்க்கலாங்க. அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா இவளுக்கு சரியாயிடும், அவளுக்கும் சரியாயிடுங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்ப இவல்ல படுத்து கிடக்குறா. ஏமா, அது என்ன பண்ணும்? அதுவும் உடம்பு சரியில்லாம தானே கிடக்குது. அவளுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லன்னு இப்பதான் அத்தை சொன்னாங்க. லக்ஷ்மி சொல்லியிருக்கா, இன்னைக்கோ நாளைக்கோ தண்ணி ஊத்த போறாங்களாம். நம்ம போய் பார்த்து பேசி
அவளை கூட்டிட்டு வந்து இவகிட்ட காட்டிடுவாங்க. எங்களை மன்னிச்சிரு ஐயோ ஈஸ்வரி. அண்ணே வரோம். போம்மா. இருண்ணே, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, சாப்பிட்டு போனே. ஏம்மா இந்த வீட்லயே சாப்பிட சொல்ற? பேசுனதுலயே எங்க 2 பேரோட வயிறு நிறைஞ்சிருச்சுமா. பரவாயில்ல போ. அண்ணே அம்மா ஐயா, வாங்க. வணக்கம்மா. என்ன இவ்வளவு தூரம்? என்னம்மா நீங்க உங்க குழந்தைக்காக வந்து பிரார்த்தனை பண்ணி பூஜை எல்லாம் பண்ணீங்க, கடைசியில அர்ச்சனை பண்ணதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்களே. ஐயோ. சரி அதை கொடுங்க. ஆ இந்தாங்கம்மா. செவந்தி எப்படிம்மா இருக்காங்க? என்னன்னு சொல்றதுங்க ஐயா, இன்னும் அவ புள்ளைய நினைச்சு புலம்பிக்கிட்டு தான் இருக்கா. ஓ, எப்படி இருக்காங்க? எங்க இருக்காங்க? அவ உள்ளதான் படுத்திருக்கா. அப்படியா? நான் போய் பார்க்கலாமா? வாங்க ஆ. வாங்க ஐயா. ஆ. பாருங்க. செவந்தி, பூசாரி வந்திருக்காருமா, பாரு. ஐயா, ஆ, படுமா படுமா படுமா. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. அம்மன் சன்னிதானத்துல வந்து வேண்டிக்கிட்டீங்கல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, இது சாமி பிரசாதம், கொஞ்சம் தண்ணியில கலந்து கொடுங்க. சரி, கொடுத்துட்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? ரொம்ப நன்றியா. போயிட்டு வரேம்மா. சரிங்க ஐயா. செவந்தி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னடா நீங்க 2 பேர் மட்டும் தனியா வரீங்க? மது எங்க? அத்தை, மதுவை கூட்டிட்டு வரல அத்தை. கூட்டிட்டு வரலையா? 2 பேரும் சேர்ந்து அவளை கூட்டிட்டு வரதானே போனீங்க. இப்ப அவ வரலன்னு சொல்றீங்க. ஏன், என்னாச்சு? ஆமா, புள்ள புள்ளன்னு சொல்லி இந்த வீட்டுல உன்னை வச்சு வளர்த்தீங்கல்ல, எல்லாம் அவ பண்ண வேலைதான். துரத்தாத குறையா அந்த வீட்டை விட்டு எங்களை துரத்தி விட்டுட்டா. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, மதுவெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா. ஏ அண்ணாமலை, புரிஞ்சுதா? இப்பவாது மனுஷங்களை புரிஞ்சுதா? யாரு வந்தாலும் பொண்ணு பையன்னு பழகிக்கிட்டு இருந்தல்ல, இப்படித்தான் நடக்கும். அவங்க தேவை முடிஞ்ச உடனே உண்மையான மூஞ்சி வெளியில தெரிஞ்சிரும். அப்படி என்ன அவளுக்கு ராங்கித்தனம்? கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இனிச்சாங்க, இப்ப கசக்குறாங்களா? இருக்கட்டும், பாத்துக்க. பரவாயில்லையே, அர்ச்சனா இப்பதான் சரியான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கா. இனிமே நம்ம வேலையில பாதிய அவளுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். அத்தை, அத்தை, டேய் ரகு, டீ வச்சிருக்க வந்து குடிடா. சரிம்மா. உன் பொண்டாட்டியை வந்து குடிக்க சொல்லு. சரிம்மா. முடியல. வா. செவந்தி, செவந்தி, நேரம் ஆச்சு பாருமா. இப்படியே படுத்துட்டு இருந்தா எப்படி? இந்தா காஃபி குடி. பாத்து பாத்து. இங்க பசங்களுக்கு வச்சிருக்கேன், அவங்களையும் எழுப்பி டீ குடு. ஸ்கூலுக்கு போனோம்ல. சரிங்க அத்தை. பார்த்து எடுத்து கொடு. அத்தை, அத்தை, ஆளே காணோம். எங்க போயிருப்பாங்க? சூடாவா இருக்கு? ஆமாமா. செவந்தி, அத்தை எங்கேயாவது போறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? என்கிட்ட எதுவுமே சொல்லலையா அத்தை? ஏன், என்னாச்சு? வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே ஆளை காணோம். சரி இரு, நானே பார்க்கறேன்.